தளபதியை பார்க்க காலைல 11 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஆளுங்கட்சியை சதி பண்ணி திருப்பிவிட்டாங்க. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாமல் திருப்பிவிட்டாங்க. எவ்வளோ சாப்பாடு கூட சாப்பிடாம வெயிட் பண்ணோம். காலைல 11 மணிலேருந்து தளபதிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்றாங்க. அரியலூர் மக்களை சந்திச்சாரு, ஆனா பெரம்பலூர் மக்களை சந்திக்கல. எந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நீண்ட நேரமா காத்திருந்தீங்க, இன்னொரு நாள் நேரம் ஒதுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. இருந்த போதும் கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பீங்க. எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிகழ்வை பார்த்தோன்னா ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி. இந்த ஆளுங்கட்சி இருக்கும்போது அவங்க வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தளபதியை வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து வரும். அவங்களுக்கு ஒரு இடையூறு இல்லாமல் காவல்துறை வந்து கொஞ்சம் இது பண்ணி கிளியர் பண்ணி விட்டா அவங்க சல்லுன்னு வரத்துக்கு போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியில் எல்லாமே எந்த விஷயம் எடுத்தாலும் நெருக்கடி கொடுக்குறாங்க தளபதிக்கு. கே ராஜேந்திரன். சொல்லுங்க. என் பேர் வந்து ஆமா விஜய் அவர்கள் வரல. அரியலூர்லயும் அதே போல பெரம்பலூருக்கு வரலங்க. எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. நான் வந்து மணி 5:30ல இருந்து இங்க வந்து நிக்கிறேன். 7 மணி நேரமா நின்று இருக்கேன். விஜய் வரலங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. கண்டிப்பா அவர் வந்திருக்கணும், இந்த ஊருக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் பேர் கோமதிங்க. ஆமா, தண்ணி கூட இல்லாம ரொம்ப கால் வலிக்க 7 மணி நேரமா நாளா நின்றுருக்கேன். நாளா அவரோட மிகப்பெரிய ரசிகை. ஆனா அவர் வரலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இங்க வந்திருக்கணும். அதுக்கு இன்னொரு நாள்னாலும் கண்டிப்பா வர வைக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், வரணும் அவரு. என் பேர் கோமதி. ரொம்ப நேரமா 7 மணி நேரம் காத்துட்டு இருந்தோம். அண்ணா ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. திருச்சியிலும் பவர் கட் பண்ணிட்டாங்க, அரியலூரையும் பவர் கட் பண்ணிட்டாங்க. இந்த சைட்ல வரும்போது 3/4 இடத்த கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. வரவே முடியல. பாதி இடத்த தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னும் சாப்பிடாமலே 7 மணி நேரமா இங்கே கொஞ்சம் தண்ணி இல்லை, சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் வர ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. ஆனா இதுக்கான பதிலடி கண்டிப்பா 2026ல கண்டிப்பா நடக்கும். சத்தியமா சொல்றேன், இது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். இது சபரிநாதன் திட்டக்குடி. இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எவ்வளவு நேரம் நிக்கிறோம், எதுவுமே இல்லாம அசால்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். லீவ் எல்லாம் போட்டு காலேஜ்ல இருந்து வந்தோம். எல்லாமே கஷ்டமா போச்சுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு ஆர்வத்தோட வந்தோம், எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டோட வந்தோம், எல்லாமே நாசமா போயிடுச்சு. நாசமா போன மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு எக்ஸ்பெக்டோட எல்லாரும் எவ்வளவு இதோட அடிப்பட்டு தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் நின்று 3 மணில இருந்து 12:30 வரை 1 மணி வரை நிக்கிறோம். எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவர் பட்டு போயிட்டாரு. அப்ப எல்லாத்தையும் எப்படி இருக்கும்?